டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. தனிமையை போக்குவதற்கான ஆலோசனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது ஏமனிலிருந்து அனுஷியா என்கிற ஒரு நேயர் இணைப்பு இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் அனுஷியா, உங்கள் கேள்வி. சார், என்னோட அண்ணன் பேரு செந்தில். அண்ணனுக்கு 30 வயசு ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா யாரோடய பேச மாட்டேங்கிறாங்க, யாரோடயும் பழகுறது கிடையாது. அம்மா அப்பா கூட சரி, என் கூட சரி, அண்ணியோடய பேசுறது கிடையாது. இப்ப பாரு தனியாவே இருக்காங்க. புக்ஸ் படிக்கிறது, யோகா பண்றது, அவங்களோட ஜாபம் பார்த்துட்டு ரெண்டுதான். போலீஸ் ஷாப் போயிட்டு அது வந்து பார்ப்பாங்க, வீட்டுல இருப்பாங்க. வீட்டுல இருக்கிற நேரம் லைப்ரரி போய் புக் படிக்கிறது, யோகா பண்றதா. அன்னி கூட யாரு கூடயுமே பர்சனலா எந்த விஷயம் பேசுறதே கிடையாது சார். அவங்க தனியாவே இருக்காங்க. என்ன வாங்க கவுன்சிலிங் போகலாம் கூப்பிட்டா எந்தக்குலாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்றாங்க. கேட்டா எதுவுமே எங்க கூட எந்த கவுன்சிலிங்க்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அம்மா அப்பா எவ்வளவோ கேட்டாங்க, பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எவ்வளவு முடியுமோ கேட்டு. அவருக்கு என்ன வயசு? என்ன வயசு அவருக்கு? வயசு என்ன? 30 வயசு ஆகுதுங்க சார். 30 வயசு. 30 சார். என்ன வேலை பாக்குறாரா இல்லையா? வேலை பாக்குறாரா? வேலையில கான்சென்ட்ரேட் இருக்காங்க சார். என்ன சார்? போலீஸா இருக்காங்க சார் சென்னையில. அதுல வேலையெல்லாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்குறாரா? அது டியூட்டிக்கு போறதெல்லாம் கரெக்ட் டைம் போறாங்க வர்றாங்க. அவருடைய இந்த மாதிரி பிஹேவியர் வந்து அன்னி கூட பேசுறதுல, யார் கூடயும் பேசுறதுலங்கிறது எவ்வளவு வருஷமா இருக்கு, எவ்வளவு நாளா இருக்கு? ஆக்சுவலா எங்க பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் சார், அண்ணன் பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 இயர்ஸா இருந்துட்டு இருக்கு சார். 3 இயர்ஸ் வரைக்கும் நல்லா இருந்தாங்க. மேரேஜ் ஆகி 4 வருஷம் இருக்குமா? 2 இயர்ஸ் சார். மேரேஜ் ஆகி 4 வருஷம் இருக்குமா? அன்னைக்கு 4 இயர்ஸ் ஆகுது. 4 வருஷம் இருக்கும் சார். 4 வருஷம் இருக்கும். 3 வயசு குழந்தை இருக்கு. பாப்பா பிறந்ததுலேருந்தே இப்படிதான் இருக்காரு. சரி, அழைக்கிறதுக்கு நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். இவர் வந்து திடீர்னு இப்படி இருந்திருப்பாருன்னு எனக்கு தோணல. கல்யாணம் ஆன புதுசில் வந்து அந்த ஹனிமூன் பீரியட்லேயோ ஆரம்பத்துலேயோ வந்து சந்தோஷமாக பேசி சிரிச்சு அன்னி கூட இருந்திருக்கலாம். மற்றபடி அப்பா அம்மா எல்லாரும் கூடயுமே அப்படி இருக்கிறாரு அப்படின்னா, அவர் யூஸ்வலாக இந்த மாதிரி கேள்விகள் எதுக்காக கேட்கப்படுதுன்னு வச்சிங்களேன். காமனாக இது வந்து இவங்களுக்கான பதிலாக மட்டும் இல்லை, மற்ற ஒரு நிறைய பிரச்சனைகளுக்கான ஒரு பிரதியாக எடுத்துக்கிட்டோன்னா, அவர் உள்ளுக்குள்ளே எதையோ வச்சுட்டு இருக்காரு. வேறு யாரோ ஏதோ பண்ணுறாங்களா, வேறு யாரோ பிளாக்மெயில் பண்ணுறாங்களா, வேறு ஏதாவது விஷயம் இருக்கா, வேறு ஏதாவது பெண்கள் கூட பேசிகிட்டு இருக்காரா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் குறையும். அது அந்த மாதிரி சமயத்தில் வந்து இவர் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசலை அப்படின்னா, அவருடைய நெருங்கிய நண்பர்கள் யார்கிட்டையாவது வந்து இப்படி இருக்கானே, ஆஃபீஸ்லலாம் எப்படி இருக்கான், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை இவர் மதிக்கக்கூடிய வீட்டில் இருக்கிற சித்தப்பாவோ பெரியப்பாவோ இல்லை அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட வந்து தனியாக ஒரு காஃபி ஷாப் போய் கேஷுவலாக ஏதாவது பேச சொல்லலாம். அதுவும் இதில் எதுவுமே இல்லை. பெரும்பாலும் அந்த மாதிரி எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் வீட்டில் உள்ளவங்களுடைய ஆங்ஸைட்டினால் நிறைய இமேஜின் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வேலையில் இருக்கிற கஷ்டம், அவருக்கு உள்ள பிரச்சனை அவருக்கு தான் தெரியும். அவர் நார்மலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியை நிறைவேற்பதற்கு வந்துட்டோம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு விதமான முக்கிய ஆலோசனைகள் வழங்கியமைக்கு நன்றி. நன்றி. நேரில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.